ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் நம்ம அந்த பிகினிங் ஆஃப்டர் த எண்ட் மாங்காவோட சீசன் 6 எபிசோட் 2 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ரோ வீடியோ டக்கு டக்குன்னு போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எப்படியோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 250 லைக் மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அடுத்த எபிசோட் கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் எபிசோடுமே நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நம்ம சில்வி கேட்குறாங்க, ஆர்த்தர் நீ ஓகே தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஆர்த்தர் சொல்கிறான், நான் ஓகே தான் சில்வி, ஆனாலும் நீ என்னோட பேரை வச்சு கூப்பிட்றது எனக்கு இன்னும் ஒழுங்காக பழகலை அப்படின்ற மாதிரி வைனா சொல்லும்போது அவங்க யோசிக்கிறாங்க, என்னோட கிராண்ட் ஃபாதர் சொன்னபடி நான் இந்த மாதிரி டிக்னிட்டியான விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சில்வி யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்தர் சொல்கிறான், என்னோட லாஸ்ட் டே அதாவது இந்த எஃப்யூ டெஸ்ட்டில் ட்ரைனிங் எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் என்னை இன்ட்ரத் சம்மன் பண்ணார். ஸோ அவர் நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்துட்டாரு. பட் இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக என்னோட ஒய்ஃப் மயர் ஞாபகம் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பியும் அவனை பார்த்ததில்ல, ரொம்பவே சந்தோஷம் ஆர்த்தர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ மயரோட ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே அவங்களோட அப்பியரன்ஸே என்னை ஒரு மாதிரி ஆக்கிருச்சு. பட் இருந்தாலுமே லார்ட் இன்ட்ரத்தோட ஃபைனல் மெசேஜ், ஸோ அதுதான் என்னை ஒரு நிமிஷம் பயங்கரமாக யோசிக்க வச்சுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ லார்ட் இன்ட்ரத் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோட அட்வைஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நீ ரொம்பவுமே லைட்டாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லார்டுன்றது சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த லாஸ்ட் பார்ட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது 84, 83, 82 அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ இப்போ அந்த நம்ம இருக்கார் இல்லையா விரியன் சொல்கிறாரு, நம்ம கரெக்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம விரியனுமே சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு நம்ம பேக்கப் இல்லாமல் இந்த மீட்டிங் வச்சது எனக்கு இன்னும் சரியாக படல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விரியன் சொல்கிறார். ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்காக தான் போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நான் இப்போ தான் நோட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம இருக்கார் இல்லையா ஆல்டர், ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம மெசஞ்சராக தான் போகிறோம், அதனால் இந்த இடத்துல எந்த சண்டையும் வராதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போது விட்ராவில் இருக்கிறது பியூர் ப்ரீட்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே அசுராவோட ஹாஃப் பிளட்டு, அதுக்கப்புறமா மியூட்டன்ட்டோட சேர்ந்து ரொம்ப மோசமான ப்ரீடிங் டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எந்த அளவுக்கு அக்ரோனா மாறப்போதோ தெரியல, அவங்க எந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அக்ரோனா இப்போதைக்கு வாருக்காக பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது யாரும் போக முடியாத மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரஸ்லாம் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்னதான் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் வாருக்கு போகக்கூடாதுன்னு நான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சமாதானம் பேசுகிற மாதிரி அந்த பையனாக போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம இருக்கார் இல்லையா ஆல்டர் சொல்கிறாரு, சில்வியும் நீயும் கீழே என் கூட ஜாயின் பண்ணாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆத்தர் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே உடனே பார்த்தீங்கன்னா சில்வியுமே கரெக்டு தான் அவர் சொல்கிறதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுமே அந்த ப்ரொடெக்ஷன் சர்க்கிள்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ இப்போ அங்கேருந்து கீழே பார்க்குறாங்க, பார்த்தா ஃபுல்லாக வார்ஷிப்பு. நம்ம ஆர்த்தர் சொல்கிறான், இதெல்லாம் பார்த்தா ஆர்டினரியான மெசஞ்சர்ஸ் மாதிரி தெரியல, ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்த்தர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம அந்த இடத்துல வருவாங்க இல்லையா, இப்போ இவங்க மீட் பண்ண போகிற ஆள் வராங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேற ஒரு உலகத்தை சேர்ந்தவங்க போல் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்போ உங்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக அந்த ஃபுல் வாட்டர் போட்டிருக்கான் இல்லையா, இவன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஆல்டர் சொல்கிறாரு, நம்ம இப்போதைக்கு மெசஞ்சராக தான் மீட் பண்ணுறோம், நம்மளோட ரோல் இங்கே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லும் போது அவனுமே பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்மளோட ரோல் இங்கே இந்த மெசஞ்சர் தான் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ லெஃப்ட் சைடில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறார், என்னோட பேர் சில்ரெட், இவன் யூட்டோ, ஸோ உங்களை மீட் பண்ணதில் ரொம்பவுமே ஹானராக இருக்குது ஆல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேசுகிறான். ஸோ நாங்கள் ரீட்டைனர்ஸ் இந்த மாதிரி எஃப்யூடஸோட அசுராஸ் பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லும்போது நம்ம ஆர்த்தர் ரீட்டைனர்ஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் யோசிக்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் நான் நம்புகிறேன், ஸோ இந்த இடத்துல எந்த சண்டையுமே வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஆல்டருமே சொல்லுவார், ஆமாம் இதே தான் நானும் நினைக்கிறேன். அப்போ நம்ம ஆல்டருமே ஓகேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூட்டோ இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான், எனக்கு ஓகே, இந்த ஒன்னை இருக்கார் இல்லையா அவரும் சரி, இந்த கிராம்பா அதாவது நம்ம விரியனையும் நம்ம ஆல்டரையும் நம்ம ஆல்டர் ஒன்னைனும் நம்ம விரியனை கிராம்பானும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இவங்க 2 பேர் இருக்குது சரி, ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையன் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆர்த்தர் லெவன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ நம்ம ஆர்த்தருமே சொல்கிறான், அதே தான் எனக்கும் இந்த இடத்துல ஃபீல் ஆகுது. ஸோ அதுவும் இல்லாமல் ரீட்டைனர்ஸ்க்கு ஓவ் பண்ணுற அந்த ப்ளஷர் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ அந்த இவன் இருக்கான் யூட்டோ சொல்கிறான், இந்த மாதிரி
சில்ட்ரட் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இங்கே மெசஞ்சர்ஸாக வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து கேப்சர் பண்ணி இந்த யாரை சொல்கிறது, இந்த இன்ஃபர்மேஷனே தெரியாமல் பாவமாக இருப்பாங்க, இன்னோசென்ட்டான ஆளுங்க. ஸோ அவங்கள வந்து கேப்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நாங்கள் அதை தான் வந்து பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவனோட கேரக்டர் டிஃபைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்போது கிளிட்டர் வந்து சொல்கிறான், யூட்டோ போதும் நிறுத்து, ஸோ யார் வந்து ஒன்னைன்னு சொல்கிற அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வந்து மாற்றுறாரு. சொன்னதாக இருந்தாலும் நம்ம ஒன்னை, அதாவது ஆல்டி இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்கிறாரு, சரி ஓகே உங்களோட மெசேஜ் என்ன அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு கிளிட்டர் வந்து சொல்கிறாரு, எங்களோட ஹைஸ் அவர் என்ன இருக்காங்களா, அவங்க வந்து இந்த டைக்கத்தனோட லீடர்ஸ் கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்ல சொன்னாங்க. ஸோ மொத்த ரூலிங் ஃபேமிலிஸுமே வந்து எங்கிட்ட வந்து சரண்டர் பண்ண சொன்னாங்க. இதை வந்து பண்ணலைன்னா நாங்கள் சீக்கிரமாக வந்து இந்த டைக்கத்தன் காண்டினென்ட்டே வந்து எராடிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து அப்படி பேசு அப்படின்ற மாதிரி விரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் வருது. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அவன் யூட்டர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு இந்த மாதிரி சாய்ஸஸ் இருக்குன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஆல்டிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது, அதாவது நம்ம ஆல்டிக்கும் வருது விரியனுக்கும் வருது. ஸோ அப்போ விரியன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார், உங்களுக்கும் சரி உங்களோட கிராண்ட் டாட்டரும் சரி எப்போ வேணால் நாங்கள் வந்து வெட்டி சாச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டை வந்து சொல்கிறோம். இதை கேட்டோன்னே நம்ம விரியனுக்கு சம்மக்கம் வந்து படார்னு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து மேலே ஒன்று வைக்கிறாரு. அதை பார்த்தேன் டக்குன்னு நம்ம ஆர்த்தருமே வந்து கத்தியை டக்குன்னு எடுத்துக்கிறான். அப்போ வந்து பரவாயில்ல, இது வந்து ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ இவ்வளோ தூரம் கவனிச்சிங்க சரி. ஸோ இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு பாயிண்ட் வந்து நல்லா கவனிங்க, அது நீதானா அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஆத்தர் வந்து சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கேட்குறான். ஸோ என்னது அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்கும் போது, ஆலியாவை கொன்னது நீதானா, அந்த டஞ்சன் லேண்ட்ஸில் அவளோட காலெல்லாம் வெட்டி அது கொன்னது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு நின்று யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ ரொம்ப நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான். காலை வெட்டினா நிறைய பேர் வெட்டியிருக்கேன், ஸோ யாரை வந்து சொல்கிறேன்னு எனக்கு வந்து ஒழுங்காக புரியல. சரி சரி அந்த குட்டி எல்ஃப் வந்து ஒன்று இருந்துச்சு அதுயா, ஸோ ஆமாம் நான் தான் வந்து வெட்டினேன், ஸோ அப்படி இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவம் வந்துடும். ஸோ அவனுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது. பட் ஸ்டில் அவன் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. சரி ஓகே நாங்கள் வந்து உங்களுக்கு 2 days வந்து டைம் தரோம், அதுக்குள்ளே உங்களோட பதிலை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞ்சிடுறாங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூட்டை சொல்கிறான், நீ அவள் கத்துனதை கேட்டிருக்கணுமே, அவள் உயிருக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்படி கத்துனா, ஸோ அவளை வந்து கொல்லக்கூடாதுன்னு தான் தோணுச்சு, பட் என்ன பண்ணுறது நான் வந்து கொன்னுட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஆலியாவை கொன்ன அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இவன் தான். ஸோ நம்ம ஆத்தருக்கு சொல்லவா வேணும், பயங்கரமான கோவம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு செகண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணல. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஸோ அதுவும் இல்லாமல் அவன் பண்ண தப்பு வந்து மறைக்காமல் அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறான். அடுத்த செகண்டே நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா அவனோட பவர் ரிலீஸ் பண்ணுறான் பாருங்க. ஸோ பயங்கர ஷார்ப்பான எட்ஜோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் வந்து ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அவன் ஸ்வாட்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு பவர் வந்து ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது, கூட பேட்டில் கிரவுண்டில் ஃபைட் பண்ணணும் நான் ரொம்பவே ஆசையாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு எபிசோட். ஸோ எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோவம் வரும் போல். ஸோ அந்த மாதிரியான ஒரு எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா தரமாக வந்து ஆத்தர் வந்து இறக்கியிருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போக போக இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 250 லைக்ஸ் மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.